தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு ரயில்வே பட்ஜெட் இப்போ போட்டாங்களே, ஒரு நல்ல திட்டம் இருந்ததா? இல்ல மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுத்தீங்களா? இல்ல தொடக்க பள்ளிக்கு உள்ள நிதியை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. புயல் அப்பெல்லாம் பேரிடர் அப்பெல்லாம் நிதி கேட்கக்குள்ள மனுஷன் சாவறதுக்கெல்லாம் நாங்க நிதி கொடுக்க முடியாதுன்னு கொச்சப்படுத்துறீங்க. விவசாயிகளை கொச்சப்படுத்துறீங்க. விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வரீங்க. சிறுபான்மையினர் பாதிக்கிற அளவுக்கு அந்த குடிமக்கள் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரீங்க. மக்களுக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு மக்கள் திட்டத்தை சொல்லுங்க. அதே நேரத்தில் திமுக சொல்லும், மகளிர் உரிமை தொகை, இல்லந்தோறும் கல்வி, இல்லந்தோறும் மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், சிறப்பான திட்டங்களை இன்னைக்கு திமுக சொல்லுது. அதே மாதிரி ஒரு திட்டம் இந்தியா முழுவதும் இந்த பாரதிய ஜனதா கட்சி 2017-14 ஆட்சி அமைத்த பின்பு ஒரு திட்டம் நாங்க செயல்படுத்தி இருக்கோம், அதுல இத்தனை கோடி மக்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நாளையிலிருந்து நான் அரசியல் பேசுறதை நிறுத்திக்கிறேன்.